பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். இங்கே புறஜாதிகள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டுமா வேண்டாமா, விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு விவாதம் ஒன்று நடக்கிறது. அது ஆதி சபையாக இருந்ததினால் அவர்களுக்குள்ளே நிறைய விஷயங்களை அவர்கள் புதிதாக தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஜுடாயிசத்திலிருந்து எப்படி கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டிய ஒரு காலம் அது. ஜுடாயிசம் முடிவுக்கு வருகிறது, யூத கோட்பாடுகள் முடிவுக்கு வருகிறது. புதிய கோட்பாடுகளாகிய கிறிஸ்தவ கோட்பாடுகள், கிறிஸ்துவனுடைய கோட்பாடுகள் நடைமுறைக்கு வரப்போகிற அந்த நாட்களிலே இப்பொழுது நாம் படித்தது போல 9வது வசனத்திலும் கூட பாருங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, புறஜாதியாருடைய இருதயங்களை தேவன் விசுவாசத்தினாலே சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். பிரியமானவர்களே, தேவன் அவர்களை சுத்தமாக்குகிறார். புறஜாதிகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே தான் ஒரு சுத்தம் உண்டாகிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் சுத்தப்படுத்தப்படுகிறார்கள். சுத்தப்படுத்தப்பட்டு நமக்கு அவர்களுக்கு யாதொரு வித்தியாசமும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லாதபடிக்கு தேவன் அவர்களை சுத்திகரிக்கிறார். பாருங்க, வித்தியாசம் இல்லை, தேவன் சுத்தம் பண்றார். தேவன் எப்பவும் நல்லவராக இருக்கிறார், சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார், சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதற்காக தேவனை நான் இந்த நேரத்தில் சோதரித்து மயப்படுத்துகிறேன். அப்படி தேவன் சுத்தம் பண்ணுகிற வேளையில் அங்க வித்தியாசங்கள் போய்விடுகிறது. இப்ப விருத்த சேதனம் பண்ணணுங்கிற கட்டாயம் அங்க இல்லை, அல்லது எல்லா நியாயப்பிரமாணங்களையும் கை கொள்ளணுங்கிற கட்டாயம் அங்க இல்லை. ஸ்திரீகளுக்குரிய அந்த நியாயப்பிரமாண முறைமைகள் இப்பொழுது அங்கே இல்லை. அங்கே ஒரு யூதனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த நியாயப்பிரமாண முறைமைகள் அங்கே இல்லை. அதனால தான் சொன்னேன், அந்த யூத கொள்கைகள் மாற்றப்பட்டு கிறிஸ்தவ கோட்பாடுகள் அங்கே நடைமுறைக்கு வருகிறது. அந்த கிறிஸ்தவ கோட்பாடுகள் என்ன? விசுவாசத்தினாலே இருதயங்கள் சுத்தமாக்கப்படுகிறது. அங்கே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறதுனால் அல்ல, விசுவாசத்தினாலே சுத்தமாக்கப்படுகிறது. அப்படி சுத்தமாக்கப்படுகிறபடியினாலே பவுல் என்ன சொல்றாரு, நாம எப்படி கிருபையினால அவங்க ரட்சிக்கப்படுறாங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் கிருபையினால தான் ரட்சிக்கப்படுறோம். நம்ம யூதர்களா இருப்பதனால் ரட்சிப்பு என்று நாம் சொல்ல முடியாது. கிருபையினால் புறஜாதிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள், நாமும் கிருபையினாலே தான் ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லுங்க. ஆகவே பிரியமானவர்களே, கிருபையினால் ரட்சிக்கப்படுகிற அந்த வாழ்க்கையை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் எவ்வளவு நல்லது பாருங்க. கிருபையினால் ரட்சிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிற ஒரு நிலைமை. அது யூதனா இருந்தாலும் சரி, புறஜாதியானா இருந்தாலும் சரி, ரட்சிப்பு கிருபையினாலே தான் வருகிறது. எல்லாருடைய இருதயமும் விசுவாசத்தினால் தான் சுத்தமாக்கப்படுகிறது, விருத்த சேதனத்தினால் அல்ல என்பதை ரொம்ப அழகாக புரிய வைக்கிறார். ஆகவே நாம் என்ன விசுவாசிக்க வேண்டும்? நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், விசுவாசத்தினால் என் இருதயம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, விருத்த சேதனம் அவசியமில்லை. இவையெல்லாம் வேதம் எனக்கு அழகாய் போதித்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஜெபிப்போமா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எப்படி விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை குறித்தும் கிருபையினால் உண்டாகிற ரட்சிப்பை குறித்து எங்களுக்கு நீர் போதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்தி ஆசீர்வதித்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்கள். ஆமேன்.